Hi everyone, I am Sharada Mani, Assistant Professor, Department of Commerce. Today we discussed about a case study in fintech. In that we discussed about the traditional financial system. A traditional financial system refers to the conveniential framework of financial institution and instruments and regulations that facilitates the flow of funds between servers, investors, business, and governments. It operates though physical infrastructures, regulator intermediators like banks as well as the established financial practices. Okay, we discussed about the Walmart traditional financial system case study. It is based on the company strategy use the technology to enhance operational efficiency and customer satisfaction. While Walmart financial systems are not the primary source of the available case studies, okay, we can explore how their implementation of the enterprise resource planning system like SAP has impacted their overall business and operations. The key components are ERP systems and supply chain organization. Okay, the main challenge of this case study is implementation of the time and and change management. Okay, new system change manager. So shall we discuss? Hi, I am Gautam. Today we will discuss about case study. Traditional payment system, company Walmart payment system, cash, credit, debit and checks. Background, Walmart, a multinational retailing corporation has been used traditional payment system for decades. இந்த வந்து மல்டிநேஷனல் ரீட்டைல் கம்பெனி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இங்கே வந்து பர்ச்சேஸோ சேல் எதுவுமே பண்ணாலுமே கையில் தான் கேஷ் வாங்கியும் கொடுக்குறதும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்கிரிட் த ரைஸ் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட், வால்மார்ட் கண்டினியூஸ் டு அக்செப்ட் கேஷ், கிரெடிட், டெபிட் கார்ட்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ். இவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து கேஷ் கையில் வாங்கி கையில் கொடுத்துருக்காங்க. My name is Dina. Talk about the benefits of Walmart. Walmart வந்து 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. வந்து வைல்ட் அக்செப்டன்ஸ், நோ அடிஷ்னல் ஃபீஸ், சிமிலாரிட்டி. வைல்ட் அக்செப்டில் வந்து நம்ம பேமெண்ட் வந்து என்னென்ன பேமெண்ட் இருக்குன்னு பார்க்குறோம். அதில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் வந்து ஜிபே, ஃபோன்பே, இந்த மாதிரி எல்லா பேமெண்ட்ஸும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் வால்மார்ட்டில், இன்க்ளூடிங் கேஷோடு சேர்த்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடிஷ்னல் ஃபீஸில் வந்துட்டு நம்ம இப்போ பே பண்ணுறதுக்கோ இல்லை வாங்கிட்டு போகிறதுக்கோ வந்துட்டு அடிஷ்னலாக அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து கரெக்டான ரேட் வந்து பேசி இது பண்ணிக்கிறாங்க. இன்னொரு வந்து பேமெண்ட்டு ட்ரெடிஷ்னல் பேமெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து சேலஞ்சஸ், செக்யூரிட்டி ரிஸ்க்கு, இன்ஃப்ளூயன்ஸஸு, லிமிட்டட் டேட்டா ரிஸ்க். செக்யூரிட்டி ரிஸ்கில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அதில் வந்து கரெக்டாக அமௌண்ட் வருதா இல்லையான்னு தெரியல. அதனால் வந்துட்டு அந்த தனியாக ஒருத்தர் உட்கார வச்சு அந்த பேமெண்ட் வந்து அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அது வந்து டைம் கன்சூமிங் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று பேமெண்ட் ஆகிறதுக்கே அது வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. அது வந்து லிமிட்டட் டேட்டா, அது வந்துட்டு ஒரு கம்மியான டேட்டா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப ஜாஸ்தியான டேட்டா வந்து அவங்களால சேவ் பண்ணி வைக்க முடியும். My name is V. Anduchelvan from BCom CA. நான் இதில் வந்து என்ன எடுப்போம்னா கீ டேக்அவேஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் சிஸ்டம் ஆர் ஸ்டில் ரிலவெண்ட். Despite the rise of digital payments, traditional payment systems remain relevant and widely accepted. இதில் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம்னா அவங்க எல்லாம் ட்ரெடிஷ்னலாக தான் ஒரு பாரம்பரியமான நிகழ்வை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பணம் வந்து நம்ம கையிலேயே தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பின்னாடியில் அடுத்து வர கஸ்டமர்ஸ்லாம் அவங்க ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு லைன் வரிசையிலே போகிற மாதிரி அந்த மாதிரி வருது. அடுத்தது வந்து இப்போ இருக்கிற ஒரு நிகழ்வில் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கேன் காம்ப்ளிமெண்ட் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ். Implementing digital payments option can enhance the customer experience and provide additional benefits. இதில் என்ன பெனிஃபிட் சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்ம கையில் காசாக கொடுத்து கஸ்டமரை வெயிட் பண்ணி இருக்கிறத விட
இதே ஒரு QR கோடு இப்போ அந்த டிஜிட்டல் லெவலில் இருக்கிறதுனா QR கோடு, பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி ஒரு ஆப்பில் மூலிமா நம்ம ஜிபே பண்ணிக்கிறோம். இதனால் வந்து கடைக்கு வந்து பொருள் வாங்குற கஸ்டமர்ஸ்னால ஈஸியாக தான் இருக்குது. எந்த வெயிட் பண்ணி வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. தேங்க்யூ. வசந்த். நான் இப்போ என்ன சொல்ல போனால் சொல்யூஷனில் வந்து வால்மெட் பற்றி பேச போகிறேன். வால்மெட்னா உதாரணத்துக்கு ட்ரெடிஷ்னல் பேமெண்ட்லேருந்து டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறுது. உதாரணம் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே அந்த மாதிரி இதெல்லாம் உதாரணம். இது வந்து ஏன்னா வால்மெட்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து கரெக்டாக ப்ராசஸாக நமக்கு அமௌண்ட் பே போகிறது. இந்த செக்யூரிட்டி ப்ரைஸ் பண்ணுறது இதுதான் வால்மெட்.